டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் கவுன்சிலிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங், வெட்டினரி கவுன்சிலிங், பிஎன்ஒஎஸ் கவுன்சிலிங். ஸோ இந்த 4 கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 26/6/2024 வரைக்கும் நமக்கு டேட்டை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து medicalselection.net.org அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம போஸ்ட்டில் எதுவும் வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணினாலே போதும், போஸ்ட்டில் அனுப்ப வேண்டாம். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 30/6/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 400 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வரும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் அப்ளை பண்ணிக்கிட்டு, அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு திருப்பி அதை வந்து போஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி கொடுக்கணும். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட்டில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டோட செராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் கிடையாது, செராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி கொடுக்கணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய கோர்சஸ்க்கு மட்டும்தான் அட்மிஷன் வருமே தவிர அதர் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி கோர்சஸ்க்கெலாம் வராது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அனுப்பி கொடுக்க வேண்டிய அட்ரஸ் த ரெஜிஸ்ட்ரார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், சிதம்பரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செராக்ஸ் காப்பியெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பி கொடுக்கணும். இனி பிஎன்ஒஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்னா பிஎன்ஒஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் நமக்கு 23ஆம் தேதி வெப்சைட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா www.tnhealth.tn.govin அப்படிங்கிற வெப்சைட்டில் 23ஆம் தேதி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை தனித்தனியாக அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜுக்குன்னா தனியாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சுயநிதி கல்லூரிகளுக்குன்னா தனியாக என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். நீங்களும் அப்ளை பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் போஸ்ட்டில் வந்து அனுப்பி கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஎன்ஒஎஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து www.tnhealth.tn.govin அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் தேவையில்லை. 5.5 வருடத்துக்கான படிப்பு, 10th +2 நீங்கள் முடிச்சிருந்தாலே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து நீட் வந்து தேவை கிடையாது. ஸோ பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/6/2024 வரை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து செயலாளர் தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 6,106 அப்படிங்கிற முகவரிக்கு 8/7/2024 முன்னாடி 5:30 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் கிடைக்கும்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். ஸோ பிஎன்ஒஎஸோட அப்ளிகேஷன் நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னா இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டு வீடியோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இனி கால்நடை மருத்துவம், வெட்டினரி கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டேட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 28ஆம் தேதி வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட்டில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணால் போதும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎன்ஒஎஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் என்ன செய்யணும்னா போஸ்ட்டில் அனுப்பணும். தேங்க்யூ.